சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தியை பார்க்கின்றோம். வடபழனி துரைசாமி சாலையில் உள்ள நிதி நிறுவனத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சோதனை தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் நடைபெற்று வருகிறது. அண்மையில் டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட பல்வேறு மதுபான ஆலைகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருந்தது. தற்போதைய தகவலின்படி வடபழனி துரைசாமி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக அறிய முடிகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான உங்களது தகவல். சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஹரிகந்த் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான 2 இடங்களில் சோதனை நடக்கிறது. அதே போல வெவ்வேறியில் பைனான்சியர் மோகன்குமார் என்பவரது வீட்டிலும் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல வடபழனி துரைசாமி சாலையில் பேங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜெயின் பேங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டாஸ்மாக் தொடர்பாக பெரிய அளவில் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்த பைனான்ஸ் நிறுவனங்கள் சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 2 சோதனைகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. சோதனை தற்போது தொடங்கி இருக்கிறது. சோதனை தொடர்ந்து நடந்து வருகிறது. அதன் பிறகு இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவரங்களை தெரிவிப்பார்கள். அண்மை விவரங்களுக்கு நன்றி.